ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 50 மில்லிலிட்டர் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறம் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வணக்கிட்டு இதுக்கு தேவையான தக்காளி 2 பழுத்த தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாக்கள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 25 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, சுத்தம் பண்ணி கழுவி வச்ச புதினா ஒரு கைப்பிடி. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த விழுதையும் கடாயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட் காளான் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இதை ஒன்று போல் கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா காளான்லேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியே இந்த கிரேவிக்கு போதுமானது. மசாலா வாசம் போகிற வரைக்கும் இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி இது மேலே தூவிடலாம். வாசனையாக இருக்கும். இது சூடான சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே இது நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிங்கப்பெண்ணி சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.